ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ ஆத்மநாபர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ ஆத்மநாபரை போற்றி போற்றி. காலம் என்பது ஒவ்வொரு சிவ துளிகளுக்கும் ஓர் இயக்கத்தினை அருளிடும். அதற்கு உரித்தான கால நேரத்தினையும் அருளிடும். ஸ்ரீ ஆத்மநாபராகிய யாம் ஈசனால் ஓர் கால அங்கத்தினில் இயங்கிட பணிக்கப்பட்டுள்ளோம். எமது பணி என்பது ஆத்மாவினை விடுவிப்பது ஒன்றே. சிவரூபமான யாம் ஆத்மாக்கள் அனைத்திற்கும் விடுதலை எனும் உணர்வினையும் ஆற்றலையும் வழங்கிடும் வல்லமை பெற்றுள்ளோம். ஒரு மனிதனின் ஆன்மாவின் நிலை என்பது தெய்வ ஆற்றல்களாலும் இறை ஒளியினாலும் நிறைகின்ற தருணத்தில் எமது பணி என்பது துவங்கிடும். நாபம் எனும் சொல்லிற்கு பொருள் அறிய வேண்டும். நாபிக் கமலம் எனும் தேகத்தின் கடைநிலை சக்கரங்களை இயக்குகின்ற ஆற்றல்களே நாபம் என்று அறியப்படுகின்றது. பிரம்மதேவரின் படைப்பு என்பது நாபிக் கமல ஆற்றல்களால் நிகழ்ந்தேறிடும். பிறவிச் சுழலிலிருந்து விடுபட வேண்டும் எனில் நாபி எனப்படும் தேகத்தின் தொப்புள் பகுதியினை இயங்கா தன்மைக்கு உருமாற்றிடல் வேண்டும். ஆத்மநாபராகிய யாம் தேர்வுறும் ஆன்மாக்களை நாபிக் கமலம் எனும் தேகத்தின் கீழ் பகுதி சக்கர ஆற்றல்களின் இயக்கத்திலிருந்து விடுவிக்கும் ஆற்றலை வழங்கிடுவோம். ஒவ்வொரு மனிதரின் தேகமும் ஓர் உன்னத இறை சக்தியினால் படைக்கப்பட்டுள்ளது. இதனை நன்கு உணர வேண்டும். உடலில் எண்ணற்ற உறுப்புகளும் நரம்பிழைகளும் குருதியும் எலும்பும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் உயிர் சக்தியினால் மாத்திரமே அனைத்தும் இயக்கப்படுகின்றது. ஆன்மாவின் ஆற்றல்களை ஏற்று உயிர் அணுவானது இயங்குகின்றது. உயிரின் ஆற்றல்கள் என்பது அனைத்து சுரபிகளுக்கும் பகிரப்படுகின்றது. சுரபிகளில் பல சூட்சமமாகவும் அமைந்திருக்கும். அவற்றிலிருந்து சுரக்கப்படுகின்ற அமில ஆற்றல்களே உன்னத பணியாற்றிடும். ஆத்மநாபராகிய யாம் ஒவ்வொரு மானுட ஆன்மாவிற்கும் கீழ் மண்டல சக்கர ஆற்றல்களுக்கு எரிபொருளினை வழங்குவதனை நிறுத்தியே செயல் புரிவோம். ஆத்மநாபராகிய சிவ ரூபமான யாம் காலத்தின் ஒரு அங்கத்தினில் வீற்றிருப்போம். ஒவ்வொரு கால அங்கத்திற்கும் ஓர் பிரதேசம் உண்டு. புவியினை விடுத்த விண்ணுலகினில் ஓர் பகுதியில் எமது இயக்கம் நடைபெறும். எந்த ஒரு மானுடரின் ஆன்ம ஒளியானது அப்பிரதேசத்தினை எட்டுகின்றதோ அவ்வான்மாவிற்கு எமது ஆற்றல்களை அருளி பிறவிச் சுழலிலிருந்து விடுவித்து விண்முகடு கடந்து ஈசனை நோக்கி எளிதாய் பயணிக்கும் ஆற்றல்களை அருளிடுவோம். மானுடர்கள் யாவருமே தங்களுடைய ஆன்மாவினிலும் ஓர் பாதரச கருப்பொருளினை ஏற்றிருப்பர். ஆத்மநாபராகிய அத்துகளானது ஆன்ம துகள்களில் 99% துகள்கள் பிரிபட்ட பின்னர் சிரசினில் தன்னிச்சை செயலாய் சிறைப்படும். எந்த ஒரு ஆசையும் தேவையும் அற்று
செயல் புரியும் நிலை உதிக்கையில் ஆத்மநாபர் எனும் துகளானது சிரசினில் சிறைப்படும். தன்னைத்தானே கட்டுறுத்தி செயல் புரியும் ஆத்மநாப துகள் என்பது தேகத்தின் கீழ் படிகளில் வீற்றுள்ள 3 சக்கரங்களின் இயக்கத்தினையும் துண்டிக்கும். விடுதலை அடையும் நிலையில் வீற்றுள்ள ஆன்மா என்பது ஆத்மநாபரின் கால அங்கத்திற்குள் பிரவேசிக்காது விண்ணேறிவிட இயலாது. எத்தருணத்தில் ஓர் ஆன்மாவின் ஒளிக்கற்றைகள் எமது எல்லையினை அடைகின்றதோ அத்தருணத்தில் அவ்வான்மாவினில் உள்ள இதுகாலம் வரை சிறைப்படாத ஆத்மநாபர் எனும் பாதரச கருப்பொருள் விடுவிக்கப்பட்டு சிரசினில் சிறை வைக்கப்படும். தன்னை தானே வெப்ப இழைகள் எனும் மின் ஆற்றல்களால் சிறைப்படுத்திக் கொள்ளும் ஆத்மநாப துகளானது தனது வீரியமான காந்த சக்தியினை உயரிய அமிலமாக திரித்து 3 சக்கரங்களின் இயக்கத்தினையும் செயலிழக்கச் செய்திடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் ஆகிய 3 சக்கரங்களின் மையப்புள்ளி எனும் அச்சாணியானது ஓர் தனித்த சுரபியினால் செயலிழக்கப்படும். உயிரின் ஒடுக்கம் நிகழ்ந்தேறிய பின்னர் விடுதலைக்கு காத்திருக்கும் ஆன்மாவானது தனது ஆத்மநாப துகளினை உடலினில் இறக்கி 3 கீழ்நிலை சக்கரங்களின் இயக்கத்தினையும் துண்டிக்கும். அதன் பின்னரே உயிரானது தனது மூலத்தினில் ஒடுங்கவும் இயலும். ஏனெனில் புவியீர்ப்பு விசையின் மூலம் இயக்கப்படும் ஓர் சுரபியானது 3 சக்கரங்களுக்கும் எரிபொருளினை வழங்கிக் கொண்டிருக்கும். அதற்கு எதிரான ஓர் எரிபொருளினை அருளி சக்கரங்களை செயலிழக்க வைக்கும் ஆற்றலை உடைய ஓர் சுரபிக்கு ஆத்மநாபர் எனும் ஆன்மாவின் கருப்பொருளே எரிபொருளினை வழங்கிடும். இதன் தாத்பரியங்கள் அபூர்வ ஆற்றல்களை வெளிப்படுத்தும். ஸ்ரீ ஆத்மநாபர் துகள் என்பது இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற அன்பு ஆன்மாக்களுக்கு மாற்று முறையினில் இயங்கிடும் என்றறிக. யாம் உங்களது சிரசுகளில் சிறைபட முயன்றிடாது உருகி கரைந்திடவே முற்படுகின்றோம். தேவியரின் ஒடுக்கம் என்பது நிகழ்வதினால் எமது துகளானது சிறைப்படாது உருகி செயலாற்ற முனைகின்றது. குருதியில் கலக்கும் ஆத்மநாப துகளின் பாதரச ஒளி என்பது ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒளியினால் நிறைக்கும். உடலில் உள்ள 7 சக்கரங்களின் அச்சாணிகளையும் நீக்கி அதனுடைய இயக்கத்தினை தான் ஏற்று நிகழ்த்திடும். ஆத்மநாபர் துகள் எனப்படும் உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துகளானது ஆத்ம நாயகி எனும் தேவியின் ஒடுக்கத்தினால் இத்தருணத்தில் உங்களது சிரசினில் உருகி கரைகின்றது. ஒரு சத்தியத்தினை உணர வேண்டும். பிற மானுடர்களுக்கு சிரசினில் சிறைப்படும் யாம் உடற்சக்கரங்களின் அச்சாணிகளை செயலிழக்கச் செய்திடுவோம். இத்தருணத்திலோ சத்தியயுக வாயிலின் மூலம் உட்புகுந்த ஆன்மாக்களின் சிரசினில் தேவியரின் வெப்ப சக்தியினை ஏற்று உருகி கரைய முற்படுவதினால் யாம் அனைத்து உடற் சக்கரங்களும் சீரமைக்கப்படும் பணியை ஏற்றுள்ளோம் என்றே உணருங்கள். ஸ்ரீசக்கர தியானங்களை நிறைவு செய்து இறுதியில் தியானிக்கும் தருணத்தில் ஸ்ரீ ஆத்மநாபரே போற்றி என்றே உரைத்து போற்றிடுங்கள்.
அத்தருணத்தில் உங்களது உடல் முழுவதும் ஒளி பரவுவதனை உணருங்கள். உடற் சக்கரங்களில் முதல் 3 சக்கரங்களும் ஒளியினால் நிறைந்து இயங்குவதனையும், தனது மைய அச்சாணிதனை ஒளியாய் உருமாற்றி நிலைத்திருப்பதனையும் உணருங்கள். மகா கால பைரவர் பூமியில் இயங்கத் துவங்கியதினால் பல்வேறு உயரிய மாற்றங்கள் நிகழ்கின்றது. ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் இத்தருணத்தில் தங்களது சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களையும், புற வாழ்வினில் நிகழ்கின்ற மாற்றங்களையும் ஒப்பிட்டு நோக்கிடல் வேண்டும். ஆத்மநாபரின் செயல்பாடுகள் மூலாதார சக்கரத்தினை விரித்தாழ்வதனை உணர வேண்டும். பல்வேறு ஆன்மத் துகள்களும் இச்செயலுக்கு துணை புரியும். ஆத்மக் கருக்கள் பலவும் ஒன்று கூடி ஒரு பணியினை மாறுபட்ட ரூபத்தினில் ஏற்கும். மாறுபட்ட எரிபொருட்களும் வழங்கப்படும். உணர்வோர் உன்னத நிலைகளை அடையலாம். ஆத்மநாபரின் புகழ் உடலினில் கரையத் துவங்கினால் சக்கரங்களின் இயக்கம் மாறுபடும். மூலாதார சக்கரம் தனது மைய அச்சாணிதனை ஒளிமயமாய் உருமாற்றினால் அதனின்று வெளிப்படும் பேராற்றல்கள் உடலினையே ஒளியாய் உருமாற்றும். மேலும் தேக பொலிவு சித்திக்கும். பற்பல புவி சார்ந்த புறப்பற்றுகள் விடுபடும். தன்னுள் நிறைகின்ற இறைவனை ஆழமாய் உணர்ந்திட ஆற்றல்களும் பிறக்கும். மூலாதாரத்தினில் தேங்கியுள்ள ஆற்றல்கள் சகசிராராவினில் ஏற்றம் கண்டால் முக்தியின் பல படிநிலைகளை ஒரு சேர கடந்திடலாம். விந்து சக்தியாகிய உயிர் சக்தி ஒளியாய் உருமாறிடும். இல்லறத்தினில் இணைவோருக்கு ஒளிமயமான உயர் சக்திகள் குழந்தைகளாகப் பிறக்கும். ஏனையோருக்கு ஒளியானது விந்துவின் வடிவில் மேலேற்றம் கண்டிடும். ஸ்ரீ ஆத்மநாபர் எனும் துகள் தேகத்தினை சார்ந்து பணியாற்றும். உங்களது தேவையினை உணர்ந்து ஆற்றல்களை வழங்கும். ஏனெனில் ஆன்மாவின் பிரதிநிதியாக உடலினில் செயல் புரிந்திடும் ஆத்மநாபத் துகளென்றே உணரக் கடவது. உணர்ந்து ஏற்க மனம் விசாலம் அடையும். புரிதல் நிலை ஓங்கும். அனைவருக்கும் ஆன்ம ஆற்றல்களை யாம் பொழிகின்றோம். ஸ்ரீ ஆத்மநாபரின் ஆசிகள்.